தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக 3 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருந்திருக்கிறார். சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே இருக்கக்கூடிய நடுக்கல்லூர் பகுதியில் கேரளாவில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் அனைத்துமே தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நடுக்கல்லூர் பகுதியில் ஒரு வயல்வெளியில் தற்போது கொட்டப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்து ஒரு மருத்துவ கழிவுகள் அல்லது எந்த ஒரு வாகனமும் தமிழ்நாட்டுக்குள் குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்கு வர வேண்டுமானால் குமரி மாவட்ட எல்லையான களியக்காவிளை மற்றும் நெல்லை மாவட்ட எல்லையான புளியரை ஆகிய பகுதியில் தற்போது வாகன சோதனை அமைக்கப்பட்டு தீவிரமாக ஒவ்வொரு வாகனமும் சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் நெல்லை மாவட்டத்துக்குள்ளே வர முடியும். தென்காசி மாவட்டம் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புளியரை வளைவு வாகன சோதனையாக இருக்கட்டும், குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே அமைக்கப்பட்டிருக்க அந்த வாகன சோதனையாக இருக்கட்டும் 24 மணி நேரமும் போலீசார் கண்காணித்து இருப்பார்கள். தற்பொழுது அந்த சோதனை சாவடியை தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்திற்குள் எப்படி இந்த மருத்துவ கழிவுகள் வந்தது என்பது குறித்து நெல்லை மாவட்ட நிர்வாகம் தற்போது ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளா திருவனந்தபுரம் புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளுக்கு எதிரான நடவடிக்கை தற்போது சுத்தமல்லி காவல் நிலையத்தில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு கொட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் அனைத்தையுமே சுகாதாரத்துறையினர் தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணி கொண்டு வராங்க. மேலும் இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அனைத்து மருத்துவ கழிவுகளும் முறையான முறையில் அதை டிஸ்போஸ் செய்வதற்கான அந்த பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. கேரளாவில் இருந்து அதுவும் குறிப்பாக புற்றுநோய் மையத்திலிருந்து நோயாளிகள் பயன்படுத்தப்பட்ட சிரஞ்சிகள், மாத்திரைகள், மருந்துகள் மற்றும் காலாவதியான பொருட்கள் அனைத்துமே நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டிருப்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நெல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறையினர் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்து வழக்கு விசாரணையும் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.